நிலையம் பவானியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய பா மனோகரன் விரிவுரையாளர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு. இந்த சிகரம் தொடுவதற்கான இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நண்பர்கள் சொன்ன அத்தனை கமெண்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது. நிறைய நல்ல பல்வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் இருக்குது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்றதுன்னா, சிகரங்கள் தொடுவதற்கே என்ற அந்த கவிதையை நம்முடைய சகோதரி அவர்கள் மிக இனிமையாக அதை ஒரு இசையமைத்து பாடலாக பாடினார்கள். அது மிக ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூனுடைய உயரம் என்ன? ஒரு சிலர் 2 அடி 3 அடி 5 அடி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் மட்டும் அதெல்லாம் தவறு. குளத்தின் நீர் எவ்வளவு உயரமோ அதுதான் தாமரைப்பூவினுடைய உயரம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார், வெள்ளத்தினைய மலர் நீட்ட மாந்தர்தான் உள்ளத்தினைய உயர்வு. நம்ம அருமையான சகோதரர் மூவேந்திர பாண்டியன் அவர்கள் ஒரு அலமாரி நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாரு. அதனால நிறைய பல சிகரங்களை தொடுவதற்கான வாய்ப்புகள் தொட்டு விடுவார். அவர் வாழ்க்கையில் பல நலங்கள் வளங்கள் பெற்று நிறைய சிகரங்களை தொட வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவு புள்ளிக்கு வந்திருக்கிறோம். தொகுப்புரையில் யார் யார் பேசுவார்கள் என்று விழித்த நானே பேசப் போவதாக விழித்துக் கொண்டு வந்து நிற்கிறேன். விழித்துக் கொண்டு நின்றாலும் விழித்துக் கொண்டு நிற்க மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இனிய மாலை வேளையில் முண்டாசு கட்டுக்காரன், முறுக்கு மீசைக்காரன், வட்ட பொட்டுக்காரன், வைர நெஞ்சுடையோர், திருவள்ளிக்கேணி தெருவினிலே கிழிந்த கோட்டோடும் கிளியாத பாட்டோடும் விடுதலை வேள்விக்கு கவிதை நெய்யை வார்த்த எட்டயபுரத்து இளஞ்சிங்கம் பைந்தமிழ் பாரதி. அவன் வைர வரிகளிலே ஒன்று, திக்குகள் 8ம் சிதறி தக்கத்தாம் தெரிகிடதாம் 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 பக்க மலைகள் உடைந்து தக்கத்திங்கிட்ட தித்தோம் வெண்ண பாயுது 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 அந்த பாயுது 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 பெய்குண்டு தக்க எடிக்குது காற்று. தக்கத்தாம் தெரிகிடதாம் 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 வெட்டி இடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது காற்று. சட்டச்சட சட்டச்சட கொட்டி முழக்குது வாரம், எப்படி வந்ததடா வீரா மலை, எப்படி வந்ததடா வீரா என்று பாடினான். நான் நண்பன் மூவேந்திர பாண்டியனை பார்த்து கேட்கிறேன், நண்பா எப்படி வந்தது இந்த மலை? உன் அன்பு பெருக்கால் நட்பு பாசத்தால் மேகம் கட்டி வந்து விழுந்தது மலை. இந்த இனிய விழாவிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள், ஆசிரியர் அவர்களே, இந்த நூலினை வெளியிட்டு இந்த மதுரையம்பதியிலே இசை பதியம் போட்டு இருக்கிற தேசிய விருது பெற்ற கலை இளமணி செல்வி எஸ்.ஜே. ஜனனி எம்ஏ அவர்களே, முதல் நூலை பெற்றுக் கொண்டு சிறப்பு செய்திருக்கிற பா மனோகரன் விரிவுரையாளர் அரசு பணியாளர் பயிற்சி நிலையம் அவர்களே, எங்களை இன்றும் மாணவர்களாய் பாவித்து குழந்தைகளாய் பாவித்து ஆசீர்வாதங்களை அள்ளி தெளித்து விட்டு சென்றிருக்கிற எங்கள் ஆசிரியை தே. சரோஜினி பாய் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிவிட்டு சென்றிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சுலைமான் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எஸ். சாகுல் கோவிந்த் அவர்களே, அரசு பணியாளர் செயல் அலுவலர் பேரூராட்சிகள் துறை ஐயா ஆர். காந்தி அவர்களே, நன்றி நவல்வதற்கு காத்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரூராட்சிகள் இயக்கத்தை சார்ந்த ஐயா டி. நவநீத கிருஷ்ணன் அவர்களே, சுட்டு விரல் நீட்டினால் அதை சூளுரையாக ஏற்று கட்டளையை நிறைவேற்றுகிற பட்டாளத்து படை தளபதிகளாய் என்றும் இருக்கிற சுலைமான் சத்யாநகர் அன்புக்குழு இளைஞர்களே,
உங்கள் அத்தனை பேருக்கு அவருடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சீன அறிஞன் மாவோ சொன்னான், என்னதான் கிளை அசையாமல் இருந்தாலும் காற்று அவனை சும்மா இருக்க விடுவதில்லை என்று சொன்னான். நான் கூட தொகுப்போடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று தொய்வோடு இருந்தேன். வாழ்த்துறை வழங்காமல் போனால் அது நிகழ்ச்சியின் நிறைவை பெருமை சேர்க்காது என்கிற காரணத்தான் இங்கே நடைபெறுகிற இந்த வளாகம் வரலாற்றிலே சிறப்புமிக்க வளாகம். இந்த வளாகம் இருக்கிற மதுரை வரலாற்றிலே சிறப்புமிக்க நகரம். தென்னாப்பிரிக்க கண்டத்தின் இன விடுதலைக்காக போராடியவன் நெல்சன் மண்டேலா. அந்த தேசத்தின் இன விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலம் சிறைக்குட்டடியிலே அடைபட்டு கிடந்தான். சிறைச்சாலையை விட்டு வெளியே வருகிற பொழுது 27ஆம் ஆண்டின் நிறைவில் இந்த மண்ணில் சிறை கதவுகள் திறக்கப்படுகிற நேரத்தில், உங்கள் மீது சூரிய கதிர்கள் சுதந்திரமாக பரவுகிற நேரத்தில், நீங்கள் சுதந்திரமான மூச்சு காற்றை சுவாசிக்க நேர்கிற நேரத்தில் நீங்கள் யாரை முதலில் சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் நெல்சன் மண்டேலாவை பார்த்து கேட்டார்கள். நெல்சன் மண்டேலா சொன்னான், நான் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. 27 ஆண்டு காலம் சிறைக்குட்டடியிலே இருந்த நீங்கள் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வருகிற பொழுது யாரையும் சந்திக்க விரும்புகிறீர்கள் என்கிறீர்கள், சந்திக்க மாட்டேன் என்கிறீர்களே மண்டேலா. பிறகு என்ன உங்கள் ஆசை? மண்டேலாவின் உள்நாட்டுக்குள் தேங்கி நிற்கிற வார்த்தைகளை உதடுகளில் வெளியாக பிரசவிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் எடுத்த பகீரத முயற்சியின் விளைவு அது. நெல்சன் மண்டேலா சொன்னார், நான் சிறைச்சாலையின் குட்டடியை விட்டு வெளியே வருகிற பொழுது தென்னாப்பிரிக்க கண்டத்தின் கீழ்த்திசையை நோக்கி, நாவலம் தீவை நோக்கி, பரதகண்டத்தை நோக்கி, இந்திய உபகண்டத்தை நோக்கி மண்டியிட்டு தாளிட்டு அந்த மண்ணை முத்தமிடுவேன் என்று சொன்னார். நெல்சன் மண்டேலா, நீங்கள் ஏன் கீழ்த்திசை நாடை பார்த்து மண்டியிட்டும் அந்த மண்ணை முத்தமிட வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு நெல்சன் மண்டேலா சொன்னார், அங்குதான் உலகிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் காலனி ஆதிக்கத்தை பீரங்கி குண்டுகளுக்கு முன்னால் அச்சப்பட்டு கிடந்த அடிமை தலைகளிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த காலனி நாடுகளுக்கு மத்தியில் அகிம்சை என்கிற மாபெரும் ஆயுதத்தை ஏந்தி விடுதலை என்கிற வெற்றிக்கனியை பறித்த உத்தமர் அண்ணல் காந்தி பிறந்தார் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா எந்த காந்தியை தன் இனமான விடுதலைக்கு முன்னோடியாக கருதினாரோ, அமெரிக்காவின் இன விடுதலைக்கு போராடிய மார்ட்டின் லூதர் கிங் எந்த காந்தியை தனக்கு முன்னோடியாக கருதினாரோ, அந்த காந்தியின் அருங்காட்சியகத்தில் இந்த விழா நடைபெறுவதால் இந்த விழாவுக்கு சிறப்பு கூடுகிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்த மதுரை, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. 3 சங்கங்கள் இருக்கின்றன என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் இலக்கிய வரலாற்றை குறிப்பிடுகிற பேராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற கன்னியாகுமரி ஒரு காலத்தில் லெமூரியா கண்டம், கன்னியாகுமரிக்கு தெற்கே இந்து மகா சமுத்திரம் இருக்கிறதே, அது ஒரு காலத்தில் நிலப்பரப்பாக இருந்தது. புவியியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி அந்த நிலப்பரப்பு டெக்டேனியம் பிளேட் அது நகர்வுக்கு உட்பட்டு நிலப்பரப்பெல்லாம் நீர்ப்பரப்பிற்குள் அமர்ந்து நீர்ப்பரப்பெல்லாம் நிலப்பரப்பாய் உயர்வு பெற்றதன் விளைவுதான் லெமூரியா கண்டம் அமிழ்ந்து போய் இமயமலை மேலெழும்பி இருக்கிறது. இன்றைக்கும் கூட செயின்ட் சாக்கோஸ் என்கிறமா மிகப்பெரிய மலைத்தொடர், இமயமலையை காட்டிலும் மிகப்பெரிய மலைத்தொடர் கடலில் இருக்கிறது. முதல் சங்கம் அந்த லெமூரியா கண்டத்திலே இருந்தது. பெருங்கலி, குருகு, முதுநாரை, விண்டலி, வியாழமாலை போன்ற நூல்கள் அந்த காலத்திலே இயற்றப்பட்டன. இடைச்சிங்க காலம் கபாடபுரம், இன்றைக்கு இருக்கிற நாகர்கோவில், இசை நுணுக்கம், மாபுராணம், பூதபுராணம் போன்ற இசை நூல்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த மதுரையில் தான் 8 தொகையும் 10 பாட்டும் இயற்றப்பட்டன.
நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு வரிவாரால் கற்றறிந்தார் ஏற்றும் களியோடு அகம்புறம் என எத்திரத்தை 8 தொகையும் முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவிழிய கோல நெடுநல் வாடி கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 11 மேல்கிழக்கு நூல்களாக மதுரை பாண்டிய மண்டலத்திலே சங்கத்திலே அரங்கேறியது. 4 அடி 4 மணி 45 முப்பால் கடுகம் காஞ்சியுடன் ஏலாதி என்று 11 கீழ்கிழக்கு நூல்களும் இங்கே இயற்றப்பட்ட மதுரை இந்த மாமதுரை. இந்த மாமதுரையிலே பாண்டிய மண்டலத்திலே பாண்டியனின் பெயரை தாங்கி இருக்கிற எனது நண்பன் மூவேந்திர பாண்டியன். மூவேந்திர பாண்டியன் என் நண்பன். என் நண்பனை பற்றி நான் பெருமையோடு பேசுவது என்பது நான் என்னை பற்றியே பெருமையாக பேசிக் கொள்வதற்கு சமம். மூவேந்திர பாண்டியன் ஒரு போராளி. அவன் கவிதைகளின் காதலன், துயரங்களின் தோழன், வறுமையின் தவப்புதல்வன். இருப்பினும் வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். அவன் தமிழ் பற்றாளன் என்றாலும் கூட தேசப்பட்டன். நல்ல பாடகன், பாடல் ஆசிரியன், இசைக்கலைஞனாய் இசைப்பட வாழ்பவன். அவன் ஒரு இசைக்கலைஞன், யாருக்கும் தெரியாது, கிட்டார் இசைக்கலைஞன். சமூகத்தின் மீதான தார்மீகமான கோபத்தையும் தாண்டி இந்த சமூகத்தை நேசிப்பவன். நல்ல வாசிப்பாளன். நான் அறிந்த வரையில் அவன் ஒரு புத்தக புழு. மென்மையானவன் என்பதால் அவன் மேலானவன். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் என் நண்பன். சுலைமானிலே 1989 எனக்கும் மூவேந்திர பாண்டியனுக்குமான நட்பின் பந்தம் தொடங்கியது. நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், சத்யா நகரிலே எஸ்ஐபி வங்கி என்ற ஒரு வங்கி இருந்தது. அந்த வங்கிக்கு அருகிலே ஒரு அடகு கடை இருந்தது. அந்த அடகு கடை தான் மூவேந்திர பாண்டியனின் அடைக்கல இடம். 1989 இறுதிகளில் வைகை நதியின் வலது கரையில் என் நண்பனை சந்தித்த அந்த நிமிடத்தை நான் இன்றும் கண் முன்னால் நினைத்து பார்க்கிறேன். அடகு கடையின் ஓட்டு கூரைகளில் மழை தாரை தாரையாக சிந்துகிற ஒரு மழைக்கால பொழுதில் டிசம்பர் மாதத்து இறுதியில் என் நண்பனை நான் சந்தித்தேன். அடகு கடையில் ஒரு செட்டியார். இப்பொழுது அவர் சென்னைக்கு போய்விட்டார்கள். பிற்காலத்தில் நாடும் மூவேந்திர பாண்டியனும் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துவதற்காக அசோக் என்கிற அந்த மேனேஜரை போய் கமலா தியேட்டரிலே சந்தித்தோம். நாங்கள் உங்கள் அடகு கடையிலே அடைக்கலம் இருந்தவர்கள் என்று சொன்னோம். ஒழுகுகிற அந்த ஓட்டு வேரை கூரையிலே புத்தகங்களை கூட பாதுகாக்க முடியாமல் நனைந்த நோட்டுகளோடு தன் வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்த மாபெரும் போராளி மூவேந்திர பாண்டியன். நானும் மூவேந்திர பாண்டியனும் வைகை நதிக்கரையிலே எங்கள் காலடி படாத இடங்கள் இல்லை. நான் வேடிக்கையாக சொல்வேன், 1989 சுலைமான் அடகு கடையிலே என்னை அடகு வைத்தவன் தான் இன்றைக்கு வரை என்னை என்னாலே மீட்க முடியவில்லை என்று சொல்வேன். ஒரு மிகச்சிறந்த அறிஞன், தூக்கங்களை தொலைப்பவன். 11 மணி ஆகிவிட்டால் இதழ்களை தூக்கம் தழுவுகிற நேரத்தில் நான் அயர்ந்து தூங்கி விடுவேன். 11 மணிக்கு மேலே விழித்திருந்து அதிகாலை பொழுது வரை அயராமல் படிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நண்பன் மூவேந்திர பாண்டியன். ஒரு சமூக சிந்தனையாளன். இந்த தேசத்தின் மீது அளவற்றப்பட்டுக் கொண்டிருப்பவன். இந்த மொழியின் மீது அளவற்ற நேசம் கொண்டிருப்பவன். மிகச்சிறந்த சிந்தனையாளன். இன்றைக்கு அவனுடைய பாடல் வரிகளை இசை ஊடகம் தாங்கி நிற்கிற பொழுது நான் எண்ணி பார்த்தேன். என் நண்பன் மூவேந்திர பாண்டியனின் பாடல் வரிகளா அந்த இசை கோர்வையிலே ஒலிக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். செல்வி ஜனனி அவர்கள் குரல் வளமும் இசை தளமும் அவன் வார்த்தைகளை மெருகுறச் செய்ததை எண்ணி பார்த்தேன். இனி தமிழ் சினிமா உலகில் கூட மூவேந்திர பாண்டியன் காலடி வைத்தால் அங்கிருப்பவர்களுக்கு வேலை இல்லை என்பதை நான் கருதிக் கொண்டேன். ஒரு கண்ணதாசனை, ஒரு பட்டுக்கோட்டையை, ஒரு பிரைசூடனை, ஒரு உடுமலை நாராயண கவியை, ஒரு பாபநாசம் சிவனை, ஒரு காசிநாதனை, ஒரு வாலியை உன் வைர வரிகளிலே அந்த இசை தாங்கி இந்த மேடையிலே பாடிய பொழுது உனக்கான தளம் இதுவல்ல. மூவேந்திர பாண்டியன் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி.
காலத்தை திட்டமிட கணிப்பு மிக்கவன், நேரத்தை எப்படி செலவிட வேண்டும் என்கிற நேர்த்தி தெரிந்தவன். ஒரு விழா ஒரு அரசு அலுவலகத்தில்